நாட்டின் தலைமை நீதிபதி பதவிக்கான பெயர் பரிந்துரை பட்டியல் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டதாக கூறப்படுவதை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கம் பரிந்துரைத்த பெயருக்கு முன்கூட்டியே மாமன்னர் ஒப்புதல் அளித்துவிட்டார். ஆனால் அவ்விவகாரம் சர்ச்சையான பிறகும் தாம் மௌனம் காத்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள். மாமன்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட விஷயம் குறித்து முந்திக்கொண்டு தாம் கருத்துரைப்பது எந்த வகையில் முறையாகும் என பிரதமர் துறையின் மாதாந்திர ஒன்று கூடலில் உரையாற்றிய போது அன்வார் கேள்வி எழுப்பினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரதமரின் ஆலோசனையை பெற்று மலாய் ஆட்சியாளர்களுடன் கலந்தாலோசித்து மாமன்னர் தலைமை நீதிபதியை நியமிப்பார். அதுதான் இங்கு நடந்தது. ஆனால் என்னமோ நீதித்துறையில் தலையீடு நடப்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு தம்மை பாடாய்படுத்திவிட்டார்கள் என பிரதமர் கூறினார். நாட்டின் புதிய தலைமை நீதிபதியாக மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டத்தோவான் அஹ்மத் ஃபாரிட் வான்சாலே கடந்த வாரம் நியமிக்கப்பட்டார். அவருடன் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவராக டத்தோ அபுபக்கர் ஜாய்ஸ், சபா சரவா தலைமை நீதிபதியாக டத்தோ அசிசா நவாவியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மூவரும் வரும் ஜூலை 28ஆம் தேதி முறைப்படி பதவியேற்பர்.